ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பிடலாம். மசாலா ஐட்டம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் தயிர் சாதம் செஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் வயிற்ற காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தயிர் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்தால் வாங்க இப்போ நம்ம தயிர் சாதம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஹல்லுரக்கு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி போட்டுக்கலாம் மொத்தமாக. நல்லா இந்த மாதிரி ஒரு கிளறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் காலம் ரொம்ப வருது. இனிமேல் தயிர் சாதம், மாங்காய் சாதம், அப்புறம் புளி சாதம், இந்த மாதிரி தான் நிறைய சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசங்களுக்கு நிறைய ஜூஸ்லாம் கொடுங்க. நிறைய மாதுளப்பழம் ஜூஸு, அப்புறம் லெமன் ஜூஸு. ஏன்னா ஸ்கூல் போகிற பசங்க, பெஞ்சில் உட்காந்துட்டு வர பசங்க சூடு ரொம்ப சூடாகிடும். சரி, அதனால் பசங்களுக்கு நிறைய ஜூஸாக கொடுங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது ஆரம்பிச்சிச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப சூடான உடம்பு இருந்தால் ரொம்ப சூடாகிடும் இந்த வெயிலுக்கு. அதனால் நிறைய ஜூஸு, சப்ஜா விதை நல்லா ஊற போட்டு அது காலையில் கொடுங்க பசங்களுக்கு. அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அஜீரணத்துக்கு நல்லது. அப்புறம் மலச்சிக்கல் இருந்தால் அதுக்கும் நல்லது. எல்லாத்துக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுங்க பசங்களுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சப்ஜா சீட்ஸ் நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயில், இந்த வருஷம் ரொம்ப வெயில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப வெயில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பையனுக்கு நான் லஞ்சு தயிர் சாதமே கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டேன் வெங்காயம். இப்போ கடாயை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி நம்ம கீழே அந்த மாதிரி வச்சுட்டு தயிர் இருக்குது, தயிர் ஊற்றிக்கலாம். 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கினேன், 2 பாக்கெட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நாங்கள் தயிர் சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டுட்டேன். உப்பு தான் உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிளறிட்டு இப்போ சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தயிர் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு. சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.